அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட் ஐடியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் போன வருஷமே ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு கிஃப்ட் ஐடியாஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எப்படி ஒரு அன்பான பரிசு கொடுக்கறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்ட் செய்யலாம். அதுக்காக நான் இது மாதிரி ஒரு பழைய பத்திரிக்கை அட்டையோட கவர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கட் பண்ணுற சிசர் எடுத்து நான் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கோல்டன் கலர் மாதிரி இருக்கிற ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து நான் இன்னொரு பேட்டர்ன் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா வராத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால அதே பேட்டர்ன்லேயே திரும்ப கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு ப்ரௌன் கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு பத்திரிக்கை அட்டையோட சின்ன பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்க அந்த கோல்டன் கலரை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி கலர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக இப்போது டிஃப்ரெண்ட்டான இடத்துல இது வந்து ஒட்டினதுக்கப்புறமா சென்டராக பார்த்து நீங்கள் ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஷீட்டை ஒட்டிக்கோங்க. இதில் வாழ்த்து எழுதுறதுக்காக சின்னதாக ஒரு வெள்ளை அட்டை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதில் திருக்குறளில் நட்பாராய்தல்ன்ற அதிகாரத்தில் இருக்கிற முதல் குறளை நான் எடுத்து எழுதிக்கிறேன். நட்பை போல் சம்பாதிப்பதற்கு அரிதான பொருள் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்கிற செயலுக்கு காப்பு போல் காவலாக இருக்கிறதும் நண்பன் மட்டும்தான்ற உணர்த்துகிற மாதிரியான ஒரு குறள். அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு எந்த வாழ்த்து வேணாலும் இதில் எழுதிக்கலாம். இப்போ அதை சென்டராக எடுத்து ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இது மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஹார்ட்டின் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அது மாதிரி வாங்கி நான் ஒட்டிக்கிறேன். இவ்வளோ பண்ணியும் எனக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரியாக இருந்துச்சு. அதனால நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த கிளிட்டர் ஷீட்டில் மிச்சம் இருந்ததையே இப்போ நான் இதுக்கு கீழே எடுத்து ஒட்டிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததும் நம்ம க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கும் நான் பத்திரிக்கை அட்டை தான் எடுத்துக்கிறேன். இனிமேல் உங்கள் வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பத்திரிக்கை அட்டையெல்லாம் நல்லா சேகரித்து வச்சுக்கோங்க. இது நமக்கு க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக உதவும். இதில் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் இல்லை வாழ்த்து எழுதிக்கோங்க. இப்போ அதில் நான் 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதாவது ஏற்கனவே பென்சிலில் வரைஞ்சிட்டு அது மேலே நான் கிளிட்டர் அவுட்லைனர் வச்சு எழுதிக்கிறேன். டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டபுள் சைட் செல்லோ டேப். இப்போது அது 2 சைடும் ஒட்டிட்டு 4 சைடுமே ஃப்ரேம் மாதிரி நான் சின்னதாக ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா அதில் இருக்க பேப்பர்லாம் எடுத்துருங்க. என்னோடது கொஞ்சம் பழசானதுனால கம்மு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் ஃபெவிகால் ஒட்டிக்கிறேன். ஜமிக்கிலாம் உள்ளே போட்டுக்கிறேன். சிடிக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இது மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க. அதோட ஒரு பகுதியை மட்டும்தான் நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இதை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக ஃபோம் ஷீட் எடுத்து ஒட்டிக்கிறேன். சிடி வாங்குறப்போ நமக்கு சிடி பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போது 4 சைடும் ஃப்ரேம் மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த இதை ஷேக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ஷேக் பண்ணிங்கன்னா அது போய் ஓரத்தில் நல்லா ஒட்டிக்கிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி வராத மாதிரி இருந்தது. எல்லாமே போய் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டதுனால இப்போ நம்ம ஆட்டுறப்ப எதுவும் வராத மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா ஆட்டுங்க. அப்போ தான் இந்த ஷேக்கர் கார்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்ய போகிற கடைசி கிஃப்ட் இதுதான். இதுக்கு நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து இது மாதிரி ஜிக்ஸாகாக மடித்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் நமக்கு அந்த சார்ட் மடித்து வச்ச அளவுக்கு அளந்து இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்புறம்
அதை கட் பண்ணிக்கோங்க ஓரங்களில் மட்டும், உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும். இப்போது 4 சைடும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் செய்கிறதா இருந்தால் இது A4 ஷீட்டில் செய்யாதீங்க, நல்லா சார்ட் பேப்பரில் இல்லை மொத்தமான பேப்பரில் செய்யுங்க. ஏன்னா நான் செய்கிறப்போ இது கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இது வந்து A4 ஷீட்டில் செஞ்சதுனால ரொம்ப மெலிசாக இருந்தது. நீங்கள் செய்கிறதா இருந்தால் நல்லா மொத்தமான அட்டையிலையோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ செய்யுங்க. இப்போது இதில் நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நம்ம 4 சைடும் மடிச்சு விட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சு விட்ருப்போம், அந்த இடத்துல மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. இப்போது அதை இது மாதிரி பாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்காக ஒட்டிக்கோங்க 4 சைடும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிருக்கும். இதே மாதிரி 2 செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சார்ட் பேப்பரில் ஜிக்ஸாகாக செஞ்சதை எடுத்துக்கோங்க. அது நல்லா மடித்து விரித்து நல்லா பார்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கான்னு. இப்போது நம்ம சின்ன சின்னதாக ஃபோட்டோஸ் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் இப்போ ஒட்ட போகிறேன். இப்போது அதை வந்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நமக்கு ஃப்ரெண்டு முதல்ல நாம தான், அதனால நான் இந்த கிஃப்ட் வந்து எனக்கே செஞ்சுக்கிறேன். இப்போது என்னோடய ஃபோட்டோஸ் தான் நான் இது ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். ஃபோட்டோஸ் சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமா அதை நீங்கள் இந்த சார்ட் பேப்பர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நான் 4 ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி வச்சுருக்கேன், அதனால் 4 ஃபோட்டோ எடுத்து ஒட்டிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபோட்டோஸ் என்னோடது தான். இப்போது மேலேயும் ஒரு ஃபோட்டோ ஒட்டுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கிறேன். இது நல்லா ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பாக்ஸ்குள்ளே இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹார்டின் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டிக்கரை நான் அதில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போ பின்னாடி கம் போட்டு நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே ஒட்டினதுக்கப்புறமா இந்த பாக்ஸை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறேன். நீங்கள் இந்த இடத்துல வேறு எது வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இந்த கிஃப்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே இருந்து எடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வர மாதிரி இருக்கும். இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செய்கிறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இல்லை அந்த கோட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் அதில் ஒட்டலாம். எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போலாம் என்னமோ ரொம்ப ப்ளூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிஃப்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா மெமரபுளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே நம்ம ஒரு மாதிரி ஒரு ஃபன் மூடுக்கு மாறிடுவோம். அது மாதிரி உங்களோட உண்மையான நண்பர்களுக்கு இந்த மாதிரியான பரிசு பொருட்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அதை பார்த்து நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.